அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜான் டீரில் பார்த்தீங்கன்னா கியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 5045லேயும் 5050Dலையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5045Dயில் பவர் ப்ரோவில் 46 HP டிராக்டரில் கியர் ப்ரோ மாடலை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கியர் ப்ரோவில் 2 wheel drive மாடல் வந்து ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கியர் ப்ரோ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 5050D ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். 5050D பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து எதுக்காக வந்து இந்த கியர் ப்ரோ வந்து கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னா, எல்லா யூசேஜ்லேயுமே மெயினாக ஹாலேஜ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரேம்பில் ஏறுறீங்க, ஒரு லோடை போட்டு ஏறீங்க, கரும்பு லோடு கொண்டு போகிறீங்க, இல்லை மண்ணை ஏற்றிட்டு போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல ரேம்பில் ஏறுறப்போ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சில லேக் வரும். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதி ரேம்பு, முக்கால்வாசி ரேம்ப் ஏறிட்டீங்க, 70% ஏறிட்டீங்க, அதுக்கு மேலே வந்து ஏற முடியாது, ஸ்லிப் ஆகும், மறுபடியும் எதாவது ஜேசிபி வச்சு தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, அது இன்ஜின்னால பிரச்சனை இல்லை, மெயின் கியர் பாக்ஸ் தான். கியர் பாக்ஸில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த லோடை இழுக்கிறதுக்கு தகுந்த ரேஷியோவில் அந்த ஸ்பீடு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் என்னென்னா, இம்ப்ளிமெண்ட் யூசேஜில் ஒரு சில ஃபீல்டில் கரெக்டான ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியாது. ஃபினிஷிங்காக டெப்த் வச்சு உழவு ஓட்டுறீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஸ்பீடு மேட்ச் ஆகலை. அந்த ஸ்பீடு ரேஞ்சஸ் வந்து அதிகம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த கியர் ப்ரோவில் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். ஏபிசி, லோ மீடியம் ஹை, ஏபிசி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 12 ஃபார்வேர்டு ரேஞ்சஸ். நீங்கள் ஹாலேஜ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எந்த யூசேஜ் போனீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஃபியூயல் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபியூயல் டிஃப்ரென்ஸுங்கிறத விட பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் 100% முடிக்க முடியும். இந்த கியர் ப்ரோ கொடுத்ததுனால மைலேஜ் வந்து எனக்கு வித்தியாசம் வருமா அப்படின்னா, மைலேஜுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இது கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிக்க முடியாத ஒர்க்கு ஒரு சில இடத்துல இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ரேம்பில் ஏற மாட்டேங்குது, இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபினிஷிங் கிடைக்கல, இந்த இடத்துல வந்து எனக்கு 5 கலப்பை ஓட்ட முடியல, ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கியர் ப்ரோ வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாடலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், லோ ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா அது 2.6 கிலோமீட்டர் போகும். இதை பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் போகும். அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஃபினிஷிங் வராத ஃபீல்டெல்லாம் ஈஸியாக ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ப்ளஸ் என்னென்னா, டாப் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகம். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ரேஞ்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோதான் மேஜரான சேஞ்சஸ். அப்புறம் இன்னொரு என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக டீசல் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆயில் சர்வீஸ் பீரியட் வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. ஆயில் கிரேடு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான கிரேடு கொடுத்து, சிந்தட்டிக் கிரேடு கொடுத்து, 500 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் இன்டர்வல் கொடுத்து இந்த டிராக்டர் வந்து கியர் ப்ரோவில் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் 2 wheel drive டிராக்டர் பார்க்கலாம். பவர் ப்ரோங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா கியர் ப்ரோ வரக்கு முன்னாடியே வந்துருச்சு, 46 HP கேட்டகரியில் வருங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 5045D எஸ்எஃப்சியும் டீசெண்டான வேல்யூ தான். 38 HP PTO பவர் கொடுத்துருக்குறாங்க. 42 பிளேடு லைட் டியூட்டி ரொட்டாவேட்டர்லாம் வருது இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு மீடியம் கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி ரொட்டையெல்லாம் போடலாம். எல்லா யூசேஜுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பக்காவாக செட் ஆகும். ஸோ டிராக்டர் லுக் வைஸ் ஜேடி சொல்ல தேவையில்லைங்க. எல்என்டி ஜாண்டியிலேருந்தே அவங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான கீர் பாக்ஸு, ஸ்டாண்டர்டான ஒரு ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டுருக்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பேலருக்கு ராஜா இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரில் PTO ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்கும் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 wheel drive டிராக்டர் வந்து இந்த மாடல் டிராக்டர் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கியர் ப்ரோ ஜாண்டியரில் கியர் ப்ரோ எடுத்தால் டீசல் மைலேஜ் கம்மியாகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. முடிக்க முடியாத இடத்துலையும் ஒரு சில வேலையை செய்ய முடியும். அதிகமாக எங்கள் ஏரியாவில் ஆலேஜ் ஒர்க் இருக்குது, ட்ரெய்லர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த டிராக்டர் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஸோ டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 6க்கு 16ங்க, பின்னாடி 14 சைஸ் டயரு. இதே வந்து 5050D போயிட்டிங்கன்னா 7க்கு 16, 750க்கு 16, பின்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக 15 சைஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது 5050Dயில் பார்த்தீங்கன்னா. லுக் வைஸ் நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. செல்லமாக எங்கள் ஏரியாலெலாம் பச்சைக்கிளின்னு சொல்லுவாங்க இந்த ஜாண்டியருக்கு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்டு. ஜாண்டியரை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. ஃபாரின் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் எடுத்து ஓட்டணும்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ ஜாண்டியர் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும்,
மெயின்டெனன்ஸ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கும். பானட்டை வந்து கீ மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் ஆஸ் யூஸ்வல் எல்லாமே பக்கா நீட்டாக இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு, பேட்டரி பொசிஷனிங் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா இது 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, 3 லிட்டர் இன்ஜினு. ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2100 ஆர்பிஎம், 46 ஹெச்பிங்க. இன்ஜின் ஹெச்பின்னு பார்த்தா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி ஃபில்டர் எலமெண்ட் ஒரே ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சேஞ்சஸ் வந்து இதில் இருக்கும். எக்ஸாஸ்ட் எல்லாமே உள்ள இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஜாண்டியர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃபு, நல்லா ரிலையபிலிட்டியாக இருக்கும். ஸோ ஹைட்ராலிக்ஸும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. டேண்டம் பம்ப் இருக்கும், எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. இன்ஜின் ஒர்க் நீட்டாக இருக்குங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை. இன்ஜின் வந்து பக்காவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்கலாங்க. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நல்லா பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா கொடுத்து ரப்பர் மேட் கொடுத்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் ஏரியாவும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. சீட்டும் நல்லா இருக்கும். கியர் லிவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும். டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா இதில் பின்னாடி இருக்குங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா ஜாண்டியரில் கொஞ்சம் ஃப்ரண்ட் வெயிட் கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட் வெயிட் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஹெவியான இம்ப்ளிமெண்ட் எல்லாம் போடுறீங்க, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வெயிட் கட்டாயம் போடணும். போடலைன்னா லிஃப்ட் இருக்கும். பேலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இது வந்து எல்லா வெயிட்டும் பின்னாடி இருக்கிறதுனால சடனாக திரும்பி வரும். நிறைய பேர் வந்து அதுக்காகவே விரும்புவாங்க ஜாண்டியர் பார்த்திங்கன்னா. கன்சோல் ஒர்க் நீட்டாக இருக்கும், ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல் வந்து மாற்றிக்கிறாங்க. இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க, அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீல் வந்து நீட்டாக மாற்றிட்டாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாமே ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கிளச்சு, பிரேக், லிவர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தாங்க. சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் நீட்டாக இருக்குது. இது கியர் ப்ரோவில் வந்த மாடலுங்க, V1 அந்த மாதிரி கியர் ப்ரோ, அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து இதில் அப்டேட்ஸ் நிறையா வரலாம். ஸோ கியர் ப்ரோவில் இது வெர்ஷன் 1ங்க மாடலை பொறுத்த வரைக்கும். எல்லாமே நீட்டாக இருக்குது. கியர் பாக்ஸ் பாருங்கள், இதில் ரேஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் கியர்லேருந்து 12 ரேஞ்சஸ்க்கான அட்டாச்மெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும். கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபார்வேர்டு காலர் ஷிஃப்ட்டுங்க. கியர் பாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ், இதுக்காகவே நிறைய பேர் விரும்புவாங்க. லோ மீடியம் ஹைங்க, 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் காலர் ஷிஃப்ட்டு. வீட்டுக்கால 540 எக்கனாமி இருக்குது. 540, 1000, 540 ரிவர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆப்ஷன் இருக்குங்க. இண்டிபெண்டன்ட் கிளட்ச் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த லிவரை வந்து மாற்றிக்கிறாங்க. பழசுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொடுத்துக்கிறாங்க, அது நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இதுதாங்க, டிராக்டர் நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும், அதுக்கான பவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. கிளச்சு டேமேஜ் ஆகும், டயர் டேமேஜ் ஆகும், உள்ள கியர்ஸ் டேமேஜ் ஆகும். அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கான ஸ்பீட் ரேஞ்ச் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இந்த கியர் பாக்ஸ்னால் அந்த வகையில் தான் மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வியர் அண்ட் டியர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கிளச் லைஃபு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கியர் ப்ரோங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. மீடியம்ங்கிற ரேஞ்ச் ஆட் பண்ணி 12 ஃபார்வேர்ட் ரேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நீட்டாக இருக்குது. ஆப்ரேட்டிங் கம்ஃபோர்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும்.
ஃபெண்டர் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. டயர் சைஸ் பின்னாடி 17 சைஸுங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜேடி ஹைட்ராலிக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆப்ஷனலாக இருக்குது. 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டியோட வருங்க. 2 ஹைட்ராலிக்ஸுமே நீட்டாக இருக்கும். டாப்லிங் பெட்டெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் சென்சிங் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு பாருங்கள். மீட்டா ஹைட்ராலிக் அப்லோட் பண்ணியிருக்கு, ஜேடி ஹைட்ராலிக்கோட தான் அப்லோட் பண்ணியிருக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சென்சிங் பர்ஃபார்மன்ஸு, புல்லிங் பவர் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ அதிகமாக ஹெவியாக இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் வெயிட் கட்டாயம் ஆட் பண்ணியே ஆகணுங்க. ஸோ அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஆக்சில் பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில், ஹெவி டியூட்டி ஆக்சில். ஆக்சில் வேலையே வராதுங்க. கேஜிஎல் யூசேஜுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது காரணமே இதுதான். நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஹிட்ச் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் செயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்கும். ரியர் வாக்கிங் லேம்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் அடிஷ்னலாக இந்த டோ பாரு, ஹூக் பெட் எல்லாம் வாங்கினோன்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஸ்க்கு வந்து கேளுங்க என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. கியர் ப்ரோவில் இந்த மாடல்ஸ் 45-50 HP கேட்டகரி நல்லா மூவ்மெண்ட் இருக்குது, நல்லா போயிட்டுருக்குங்க. எஸ்பெஷலி 50 HPயில் 4 wheel drive பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 45 HP ஜாண்டீர் வச்சுக்கிறான், 50 HP ஜாண்டீர் வச்சுக்கிறான், அதில் ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மெயினாக ஹாலேஜ், ட்ரெய்லர் யூசேஜ் அதிகமாக எங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டிராக்டர் எடுக்கலாங்க. ஓன் யூஸ்லேருந்து ரெண்டல் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த டிராக்டர் செட் ஆகுங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸு, நல்லா லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ கியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் கிளச்சு பிரேக் நல்லா இருக்குதுங்க. பிரேக்ஸும் நல்லா இருக்குது, நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதை அந்த வகையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கியர் வந்து நல்லா ஃப்ரீயாக ஷிஃப்ட் ஆகுது. காலர் ஷிஃப்ட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக கடிக்கும். சிங்க்ரோனஸ் வந்து அந்த பிரச்சனை வராது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராதுங்க. கியர் பாக்ஸ் வந்து பக்காவாக இருக்குதுங்க. ஸோ ஜாண்டியரில் டிராக்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அப்டேட் வேணும்னு சொல்லிவிட்டு. டிராக்டர் வந்து பக்காவாக இருக்குது, எல்லா யூசேஜுக்கும் நல்லா செட் ஆகுங்க.